இது மகிமை நேரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த அருமையான நாளிலும் கூட இந்த 11ஆம் மாதத்தின் முதல் நாளிலும் கூட ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும்படியாக நாம் தியானிக்கும்படியாக நாம் இருக்கிறோம். கடந்த 10 மாதங்களாக ஆண்டவர் நம்மை வழிநடத்தி இந்த 11ஆவது மாதத்தின் முதலாம் நாளை காணும்படி ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். கடந்து வந்த நாட்களிலெல்லாம் ஆண்டவர் நம்மை கண்மணியைப் போல பாதுகாத்து பயங்கரமான சூழ்நிலையிலும் கூட ஆண்டவர் ஒவ்வொரு மாதமும் ஆண்டவர் நம்மை அதிசயமாய் வழிநடத்தி வந்திருக்கிறார். இந்த மாதத்தின் முதல் நாளிலே இந்த வாரம் முழுவதுமாக நாம் ஆண்டவருடைய கரத்தை பற்றியும் ஆண்டவருடைய கரத்திலிருந்து வருகின்ற ஆசீர்வாதத்தை குறித்தும் நாம் தியானிக்க இருக்கிறோம். கர்த்தருடைய கரம் எப்படிப்பட்ட கரம், கர்த்தருடைய கரம் அவருடைய பிள்ளைகளுக்கு என்ன ஆசீர்வாதங்களை கொடுக்கிறது என்று சொல்லி நாம் இந்த வாரத்திலே தியானிக்க இருக்கிறோம். ஆண்டவருடைய கரத்தை பற்றி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். கர்த்தருடைய கரம் நமக்கு துணையாக இருக்கிற ஒரு கரம், கர்த்தருடைய கரம் நம்மை ரட்சிக்கிற ஒரு கரம், கர்த்தருடைய கரம் நமக்கு நன்மை செய்கிற ஒரு கரம் மட்டுமல்ல, கர்த்தருடைய கரம் நமக்கு நீதி செய்கிற கரம். அவருடைய வலதுகரம் நீதியால் நிறைந்திருக்கிறது. கர்த்தருடைய வலதுகரம் நீதியால் நிறைந்திருக்கிறது. கர்த்தருடைய கரம் நம்மை தாங்குகிறது. கர்த்தருடைய கரம் நம்மை பலப்படுத்துகிறது, நம்மை திடப்படுத்துகிறது. இப்படியாய் வேதத்திலே ஆண்டவருடைய கரத்தின் நன்மைகளை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த மாதத்தின் இந்த முதல் நாளிலே ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்கு அவருடைய கரத்தின் மூலமாய் என்ன ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் என்று சொல்லி நாம் பார்ப்போம். இந்த மாதம் முழுவதுமாக ஆண்டவருடைய கரம் நம்மை வழிநடத்த வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்முடைய கரத்தை பிடித்து அவர் நம்மை வழிநடத்த போதுமானவராக இருக்கிறார். இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் ஏசாயா 59ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இதோ ரட்சிக்கக்கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. ரட்சிக்கக்கூடாதபடிக்கு, நம்மை ரட்சிக்கக்கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை. நம்முடைய ஜெபத்தை கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவில்லை. இந்த முதல் நாளிலே அவருடைய கை, கர்த்தருடைய கரம் எப்படிப்பட்ட ஒரு கரம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நம்மை ரட்சிக்கிற ஒரு கரம், குறுகி போகாத ஒரு கரம். இவ்வளவுதான், இதான் லிமிட். ஆண்டவருடைய கரத்தின் வல்லமைக்கு இதுதான் ஒரு அளவு, இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. கர்த்தருடைய கரம் குறுகி போகாத ஒரு கரம், அவருடைய வல்லமை குறைந்து போகாத ஒரு வல்லமை. நாமும் கூட அநேக வேளைகளிலே நினைக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில, இவ்வளவுதானா ஆண்டவர் எனக்கு செய்கிற நன்மைகள், இவ்வளவுதானா, இனி என் வாழ்க்கையில ஒன்றும் இல்லையா, கர்த்தருடைய கரம் குறுகி போயிற்றோ அப்படின்னு சொல்லி அநேக வேளைகளிலே நம்முடைய சூழ்நிலைகளை பார்த்து நாம் அங்கலாய்க்கிறது உண்டு. ஆனால் வேதம் சொல்லுகிறது, என் கரம், கர்த்தர் சொல்லுகிறார், என் கரம் குறுகி போகவில்லை. எண்ணாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வருகிறார். ஒரு சந்தர்ப்பத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேயை பார்த்து அழுகிறார்கள். எங்களுக்கு இறைச்சி புசிக்க கொடு என்று சொல்லி அவர்கள் கேட்கிறார்கள். நாங்கள் எகிப்திலே மச்சங்களையும் கீரைகளையும் வெண்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் நாங்கள் என்ன செய்தோம், நல்லா சாப்பிட்டோம். இப்போ அதையெல்லாம் நாங்கள் நினைக்கிறோம், இந்த மன்னாவையே சாப்பிட்டு எங்கள் உள்ளம் வாடி போகிறது, எங்களுக்கு நல்ல ஆகாரம் வேணும், எங்களுக்கு இறைச்சி வேணும்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. உடனே மோசேக்கு ரொம்ப ஒரு அதிர்ச்சி. இத்தனை திரள் கூட்டமான ஜனங்கள், 6 லட்சம் காலாட்கள் இருக்கிற இந்த ஜனங்களுக்கு நான் எப்படி இறைச்சி புசிக்க கொடுப்பேன் என்று சொல்லி மோசே அங்கே திகைத்து நிற்கிறார். மோசே தடுமாறுகிறார். ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார், ஆண்டவரே, இந்த ஜனங்களுக்கு இறைச்சி கொடுன்னு என்கிட்ட கேட்குறாங்களே, நான் எப்படி இவர்களுக்கு இறைச்சி கொடுப்பேன், காலாட்கள் மாத்திரம் 6 லட்சம் பேர் சொல்லி அவர் அங்கே ஆண்டவரோடு அவர் பரிதாபமான ஒரு சூழ்நிலையிலே நிற்கிறார். நான் எப்படி இவர்களுக்கு இறைச்சி கொடுக்க முடியும், ஆண்டவரே, இந்த பாரத்தை என்னால் தாங்க முடியாது, நான் ஒருவனாய் இந்த பாரத்தை சுமக்க முடியாது, என்னை கொன்று போடும், நான் இந்த ஜனங்களுக்கு என்னால் இறைச்சி கொடுக்க முடியாது என்று சொல்லி அந்த மோசே அங்கே பரிதபித்து கொண்டு நிற்கிறார். அப்பொழுது ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்லுகிறார், நான் இந்த ஜனங்களுக்கு, நாளைக்கு இந்த ஜனங்களுக்கு நான் இறைச்சியை புசிக்க கொடுப்பேன், இந்த ஜனங்களுக்கு நான் அவங்கக்கிட்ட சொல்லு, நாளைக்கு கர்த்தர் உங்களுக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பார். அதுவும் எப்படி கொடுப்பாராம்,
1 நாள், 2 நாள், 5 நாள், 10 நாள், 20 நாள் மாத்திரம் அல்ல, 1 மாதம் வரைக்கும் நான் அவர்களுக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்லுகிறார். அற்பமாக கொஞ்சோல பெயருக்கெல்லாம் இல்லை, அவர்கள் மூக்காலே புறப்பட்டு அது தெவிட்டி போகும் அளவுக்கும் நான் அவர்களுக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பேன் என்று சொல்லி கர்த்தர் மோசேயை பார்த்து சொல்லி, மோசேக்கு பெரிய அதிர்ச்சி. ஆண்டவரே இப்படி சொல்லிட்டார், ஆனால் இது நடக்குமா? அது எப்படி நடக்கும்? இந்த ஜனங்களுக்கு எப்படி இறைச்சி புசிக்க கொடுக்க முடியும்? அதுவும் 1 நாள் 2 நாள் அல்ல, 1 மாதம் எப்படி இவர்களுக்கு கொடுக்க முடியும்? உடனே அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே, ஆடு மாடுகளை எல்லாம் அடித்தாலும் சமுத்திரத்து மச்சங்களை எல்லாம் இவர்களுக்கு ஆகாரமாக கொடுத்தாலும் போதாதே, எப்படி 1 மாதம் கொடுக்க முடியும் என்று சொல்லும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய கரம் குறுகி போகவில்லை, என்னுடைய கரம் குறுகி போகவில்லை. மோசே, நீ என்னுடைய கரத்தின் வல்லமையை பார், என்னுடைய கரம் குறுகி போகவில்லை என்று சொல்லுகிறார். கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று சமுத்திரத்திலிருந்து காடைகளை அடித்து கொண்டு வந்தது என்று சொல்லி நாம் அந்த பகுதியிலே வாசிக்கிறோம். அவர்களுடைய பாளையத்திலே, கூடாரத்திலே இந்த பக்கமும் அந்த பக்கமும் 1 நாள் பிரயாணம் செல்லக்கூடிய அளவுக்கு அவ்வளவு தூரத்திற்கு அங்கே காடைகள் விழுந்து கிடக்கிறது. 2 கை முழ உயரத்திற்கு அந்த காடை கிடக்கிறது. ஜனங்கள் அதை மகிழ்ச்சியோடு அதை எடுத்துக்கொண்டு சாப்பிடுகிறார்கள். அவர்கள் திருப்தியாக அங்கே சாப்பிடுகிறார்கள். திகட்டி போகும் அளவு, நம்ம ஒரு 2 நாள் 3 நாளுக்கு மேலே நம்மளால் இறைச்சி சாப்பிட முடியாது, நமக்கு திகட்டி போகும். ஆனால் அவர்களுக்கு 30 நாள் 1 மாதம் அளவுக்கும் ஆண்டவர் இறைச்சியை புசிக்க கொடுக்கிறார். அவர் சொல்லுகிறார், என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ பார் என்று சொல்லி மோசேயை பார்த்து சொல்லுகிறார். கர்த்தருடைய கரம் குறுகி போகவில்லை. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்ம அநேக வேளைகளிலே நினைப்போம், இதெல்லாம் எப்படி நடக்கும் நம்ம வாழ்க்கையில், இப்படியெல்லாம் நடக்குமா, நம்ம வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம அநேக வேளைகளிலே நாம் நினைப்போம், இது எப்படி நடக்கும்? அன்றைக்கு மரியாள் கேட்டாள் அல்லவா, தூதன் சொன்னபோது, இது எப்படி ஆகும், நான் புருஷனை அறியேனே என்று சொல்லி சொன்னாள். ஏனென்றால் அவள் ஒரு கன்னிப்பெண், அவள் ஒரு தாயாவது ஒரு உலக பிரகாரமாக முடியாத ஒரு காரியம். ஆனால் கர்த்தருடைய கரம் அவன் பெரிய அற்புதத்தை செய்தது, இயற்கைக்கும் அப்பாற்பட்ட அற்புதத்தை செய்தது. அந்த மரியாள் கூட ஆண்டவற்றை சொன்னாள், ஆண்டவரே 4 நாளாயிற்றே நாருமே என்று சொல்லி சொன்னாள். அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிற காரியங்கள் எல்லாமே இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள். இந்த மாதத்திலும் கூட ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய குறுகி போகாத கரம் நம்மை வழி நடத்தும்படியாய் நாம் ஆண்டவரிடத்திலே நாம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, அன்று நீர் அற்புதம் செய்தீரே, உம்முடைய கரம் குறுகி போகவில்லை, எங்கள் வாழ்க்கையிலும் கூட எங்களுக்கு நீர் நன்மை செய்யும், இப்படிப்பட்ட அற்புதத்தை எங்கள் வாழ்க்கையிலே செய்யும் என்று சொல்லி அந்த குன்றி போகாத, குறைந்து போகாத, குறுகி போகாத கரத்தை நாம் ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தோடு பிடித்து கொண்டு, ஆண்டவரே எங்களுக்கும் நீர் அற்புதம் செய்யும் என்று சொல்லி நாம் கேட்கிற பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அவருடைய கரத்தை நீட்டி நமக்கு அற்புதம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். இந்த வசனத்திலே பார்க்கிறோம், ரட்சிக்கக்கூடாதபடிக்கு அவருடைய கை குறுகி போகவில்லை. நம்முடைய பிள்ளைகளை, நம்மை ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் கூட ரட்சிப்பை கொடுக்கும்படிக்கு ஆண்டவருடைய கரம் நீட்டப்பட்டிருக்கிறது. பிள்ளைகள் வாழ்க்கையிலே ரட்சிப்பு வேண்டும். அந்த ரட்சிப்பை கொடுப்பதற்கு ஆண்டவருடைய கரம் வல்லமையுள்ள கரமாக இருக்கிறது. அந்த ரட்சிப்பின் கரத்தை நாம் பற்றி கொள்ளுகிற பொழுது ஆண்டவர் நமக்கு அற்புதம் செய்கிற தேவனாக இருக்கிறார். நாமும் கூட அவருடைய கரத்தை விசுவாசத்தோடு பிடித்து கொண்டு நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த அருமையான 1ஆம் நாளுக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய கரம் குறுகி போகாத கரம் ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலும் கூட சுவாமி இது நடக்காது என்று சொல்லி எந்தெந்த காரியத்திலே நாங்கள் நினைத்து கொண்டிருக்கிறோமோ, இது எப்படி ஆகும், இது எப்படி முடியும், இது எப்படி நடக்கும் என்று சொல்லி நாங்கள் சிந்தித்து கொண்டிருக்கலாம். ஆண்டவரே, உம்முடைய கரம் ஆண்டவரே, குறுகி போகாத கரத்தை எங்கள் வாழ்க்கையிலே நீர் எங்களுக்கு நீட்டும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, ஒரு பலத்த காற்றை நீர் வீச பண்ணி ஆண்டவரே, அந்த காடைகளை கொண்டு வந்து போட்டது போல எங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தரிடத்தில் இருந்து ஒரு காற்று புறப்பட்டு வந்து எங்கள் வாழ்க்கையிலே நன்மை செய்யும்படியாய், அற்புதம் செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.